வணக்கம். தசரதர், ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், பரதன் நால்வரின் பாசம். தலைப்பு. ம், அ- அ, உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பு ஆயினேன் என்று வாழ்ந்த தசரதர் மன்னர் புத்திரகாமஷ்டி யோகம் செய்து 4 புதல்வர்களை பெற்றார். ம், நால் நால் நால்வரில் நால்வரில் செம்மல் ராமர் என்றால் அவருக்கு உயிர், அலாதி பிரியம். நாராயணனே வந்து பிறந்திருக்கும் போது பிடிக்காதா? அரச சபைக்கு வர சொல்லி முன்னழகையும் முன்னழகையும் அரச சபைக்கு வர சொல்லி ராமர் வர்ற அழகையும் பார்த்துட்டு, ராமர் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை உன்னை சும்மா தான் கூப்பிட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லும்போது, போ போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் திரும்ப போகிறாரு. போகிறதையும் பார்த்து பின்னழகையும் பார்த்து அவர் ரொம்ப ரசிக்கிறாரு. அப்புறம் ரசிச்சுட்டு தசர த தசரத தசரதர் தசரதர் ராமர் என்றாலே உயிர். ஒரு நாள் விஸ்வாமித்திரர் மகரிஷி அரச சபைக்கு வந்து அவரது யாகம் காக்க ராவணனை என்னுடன் அனுப்பு என்று கேட்க தசரதன் மயக்கமடைந்தார். பின்னர் முனிவரும் அனுப்பிவிட்டு, சாமி, இனிமேல் ராமருக்கு தாய் தந்தை எல்லாமே நீங்கள்தான் அப்படின்னு கண்ணீருடன் தன் பாசத்தை அவர் வெளிக்காட்டினார் தசரதர் ராமர்கிட்ட. அப்புறம் அதுபோல் ராமர் வந்து தசரதர்கிட்ட எப்படி பிரியமாக இருக்காருன்னா, ராமர் வந்து எப்போ சின்ன குழந்தையிலே இருந்தோடனே காலையில் எழுந்திரிச்சோடனே தன் தகப்பன் காலில் விழுந்து காலையில் எழுந்திரிச்சு ஆசீர்வாதம் தொட்டு கும்பிட்டு வணங்குறதுல இருந்து தன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி எப்போவுமே அப்பா சொன்னால் எந்ததுமே உடனே கேட்டுருவார். 14 வருஷம் வனவாசம் போ அப்படின்னு சொன்னார். அப்போ கூட அவர் முகம் எப்படி இருந்ததுன்னா, செந்தாமரை பூ போன்ற முகம் போல இருந்து அதையும் சிரித்த முகத்தோடு ஏற்றிட்டு வனவாசம் போனார். அதுபோல் சீதையை வந்து ஏற்றுக்கிறதுக்கு சிவன், பிரம்மா இவங்கெல்லாம் வந்து சொல்லும்போது கூட ராமர் ஏற்றுக்கலை. தன் தந்தை தசரதர் சொன்ன உடனே ஏற்றுக்கிட்டாரு. அவருக்கும் அப்பா மேலே ரொம்ப பிரியம், ராமருக்கு தசரதர் மேலே ரொம்ப பிரியம். அப்புறம் வந்து ராமரும் லக்ஷ்மணனும் குழந்தையா இருக்கும்போது 4 குழந்தைகளுமே தனித்தனி தொட்டியில் இருக்கும்போது லக்ஷ்மணன் குழந்தை மட்டும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததாம். அப்போ வந்து தசரதர் வந்து வைத்தியரை கூப்பிட்டு பார்த்ததுக்கு, குழந்தைய பார்த்துருக்காங்க, குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. போனாலும் அந்த குழந்தை அழுகையே நிப்பாட்டவே இல்லை. அப்போ தசரதர் தன்னோட நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, வேணா ராமர் பக்கத்தில் இந்த தொட்டியில் வைப்போம் அப்படின்னு சொல்லி தொட்டிலில் வைக்கிறாங்க. அப்போது ரொம்ப அழுததுக்கு இப்போ கொஞ்சம் அழுததான். அப்புறம் என்னடா இப்போ கொஞ்சம் அழுகுதே, சரி இந்த குழந்தைய வேணா ராமர் பக்கத்தில் தூக்கி போடுவோம் அப்படின்னா இன்னும் குழந்தைய அழுகாமல் இருக்குமோ அப்படின்னு நினச்சி தூக்கி ராமர் தொட்டிலேயே ஒன்றா படுக்க போட்டோன்னே அந்த குழந்தை அழுகையே நிப்பாட்டிடுச்சாமா. லக்ஷ்மணனுக்கு அப்போ இருந்தே ராமரை பிரியாமல் இருக்கணும், கல்யாணம் பண்ணி அண்ணன் வனவாசம் போனாலும் மனைவியை விட்டுட்டு அண்ணன் கூட காவலாக நின்று எப்போவுமே அண்ணன் கூட தான் இருப்பார். அந்த மாதிரி ராமனோட பாசமும் லக்ஷ்மணோட பாசமும் அவ்வளவு பிரியமாக இருப்பாங்க. அதுபோல் பரதனும் என்ன பண்ணுவாருன்னா, பரதன் வந்து ராமர் மேலே அவருக்கும் அவ்வளவு பிரியம். அப்போ ராமர் வந்து வனவாசம் போகிறதுக்கு அரண்மனையை விட்டு வெளியே வரும்போது மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அழுகும்போது அப்போ ராமர் சொல்கிறாரு, நான் வந்து தந்தை சொன்னதுனால நான் வந்து வனவாசம் போகிறேன். என் தம்பி அரசாள்வான் பரதன், அவனுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. என் தம்பி நல்ல தம்பி, நல்லா பார்த்துக்கிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போகிறாரு. வனவாசம் போயிட்டு அப்புறம் பரதன் வந்து அயோத்திக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்ததெல்லாம் தெரிஞ்சு வனவாசத்தில் போய் அண்ணனை பார்க்க போகிறாரு. போனப்போ ராமர் வந்து, என்ன நீ இப்படி வந்திருக்க, என்ன தம்பி அப்படி, அப்பாலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்பா வந்து பரதன் சொல்கிறாரு, இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே ராமர் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு.
விழுந்தவுடனே அப்புறம் எந்திரிச்சுட்டு, அப்புறம் "ஏன் என்ன அப்பா இறந்துட்டாங்க?" "ஆமா." "சரி அப்பா இறந்துட்டாங்கன்னா, அதனால அப்பா இறந்துட்டாங்க. நீங்க வாங்க அண்ணா 14 வருஷம் வனவாசத்துல இருக்க வேண்டாம். அப்பா இல்லைல்ல, நீங்க வாங்க. ம் ர அயோத்திக்கு ராஜாவா இருக்கலாம் வாங்கன்னு" சொல்லி பரதன் கூப்பிடுறாரு. "இல்ல, இல்ல அப்பா சொன்னத நான் 14 வருஷம் நிறைவேத்திட்டு தான் வருவேன். அதுவரைக்கும் நீ தான் அரச ஆளணும். அயோத்தியில நீ தான் அரசு ஆளணும். பரதன் நீ போ" அப்படின்னு சொல்றாங்க. இல்லண்ணே நான் போக மாட்டேன். அப்படி நான் போனேன்னா 14 வருஷம் கழிச்சு நீங்க உடனே வரணும். அப்படி நீங்க வரலைன்னா தீ மூட்டி உடனே நான் அந்த தீயில இறங்கிருவேன். இல்ல தம்பி நான் 14 வருஷம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் வந்துருவேன். நீ போயி அயோத்தி நாட்ட பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப பரதன் சொல்றாரு, "உங்களோட பாதுகை எனக்கு வேணும். குடுங்க" அப்படின்னு. சரி அவர் பாதுகைய குடுக்குறாரு ராமரு. அந்த பாதுகைய வாங்கி தலையில வச்சுக்கிட்டு ஸ்ரீராம், ஸ்ரீராம் என்று சொல்லி அழுதபடி அயோத்தி எல்லை வாசல்ல அ அரண் இது அந்த இதுல சேர்ல வச்சு, பாதுகைய வச்சு தன் அண்ணன் அரசாள்ற மாரி நெனச்சுக்கிட்டு, இவரு பரதன் வந்து 14 வருஷம் அரசு ஆள்றாரு. அரசு ஆழ்ந்துகிட்டு அண்ணன் வரும் வழிய எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. தினமுமே அதே வழிய பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ 14 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீ மூட்டி அதில இறங்க போகையில அனுமன் வந்து தடுத்துடுறாரு. பரதன் அவசரப்படாதீங்க. ராமர் வந்துட்டாரு. நீங்க இறங்க வேண்டாம். அண்ணன் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பரதனு தீயில இறங்கல. இப்படி ராமனுக்கும், பரதனுக்கும் ரொம்ப பாசம். இதுல வந்து எல்லாருமே 4 பேருமே அதிக பாசம் உள்ளவர்கள். நன்றி, வணக்கம்.